2024 ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா முடிய போதுங்க. இந்த வருஷம் நம்ம இந்தியன் சினிமால அதிகமா கூகுள்ல சர்ச் பண்ண டாப் 10 மூவிஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல 10th பிளேஸ்ல இருக்கிறது ஃபகத் ஃபாசில் நடிச்சு ரிலீஸ் ஆன ஆவேசம் மூவிங்க. இந்த படத்துல ஃபகத் ஃபாசில் அட்டகாசமா நடிச்சிருப்பாரு. பார்க்கவே வேற லெவல்ல இருக்கும். ஒரு கேங்ஸ்டரா கலக்குன்னு கலக்கி இருப்பாரு. 9th பிளேஸ்ல இருக்கிறது பிரபாஸோட சலார் மூவிங்க. இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாரும் வெளியே வந்து என்ன சொன்னாங்கன்னா, படம் பேரு தான் சலார், ஆனா காதுல பலார் நடிக்கிற மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு படம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. 8th பிளேஸ்ல தளபதி விஜயோட கோட் மூவிங்க. இந்த படத்துல நம்ம தளபதி விஜய் டபுள் கேரக்டர்ல கலக்குன்னு கலக்கி இருப்பாரு. ஹீரோவாவும் பண்ணிருப்பாரு, வில்லனாவும் பண்ணிருப்பாரு. இதுல என்ன சோகா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தளபதினு ஒரு படம் தாங்க நடிக்க போறாரு. 7th பிளேஸ்ல இருக்கிறது மஞ்சுமால் பாய்ஸ்ங்க. இந்த படத்தை பாக்குறப்ப நம்ம எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். நம்ம ஒரு இடத்துக்கு டூர் போயிருந்தா கை காலை வச்சுட்டு சும்மா இல்லாம அங்க போய் சில ரகலைகள்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி கான்செப்டான ஒரு படம் தான். 6th பிளேஸ்ல இருக்கிறது விஜய் சேதுபதியோட மகாராஜா படங்க. ரொம்ப நாளா விஜய் சேதுபதி சோலோ ஹிட்டா கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். வில்லனா நடிச்ச படம் மட்டும்தான் ஹிட்டா இருந்தது. ஆனா இந்த படம் ஒரு உச்சத்துக்கு கொண்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். படம் பேர் மட்டும் மகாராஜா, இந்த படத்தினால அவருமே மகாராஜாவா மாறிட்டாரு. 5th பிளேஸ்ல தெலுங்குல ரிலீஸ் ஆன அனுமான் படங்க. பல கோடி ரூபாய் செலவு பண்ணி நிறைய படத்துக்கு VFX எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு டம்மியா தெரியுது. ஆனா இந்த படத்துல கம்மி பட்ஜெட்ல வேற லெவல்ல VFX பண்ணிருப்பாங்க. 4th பிளேஸ்ல லபட்டா லேடிஸ்ங்க. அவன் இந்த காலத்துல மேரேஜ் ஆகாதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த படத்துல ஹீரோக்கு மேரேஜ் ஆகுங்க. ட்ரெயின்ல வரப்ப அவர் ஒய்ஃபுக்கு பதிலா வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துரும். அந்த பொண்ணு இதுதான் சாக்கு அப்படின்னு அவர் கூட வந்துருங்க. இதை பத்தின ஒரு படம் தான் இந்த லபட்டா லேடிஸ். 3rd பிளேஸ்ல இருக்கிறது 12th ஃபெயில் அப்படின்ற ஒரு படங்க. நம்ம லைஃப்ல எவ்வளவுதான் தோத்தாலும் நம்ம லைஃபை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குமே என்கரேஜா இருந்த ஒரு படம். 2nd பிளேஸ்ல நம்ம பிரபாஸோட கல்கி 2829 AD இந்த படம் தாங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புராண கதையை பேஸ் பண்ணி சயின்டிபிக்கா ரிலீஸ் ஆன ஒரு படம். பார்க்கவும் நல்லா இருக்கும். அடுத்த பார்ட் பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்றது தெரியும். 1st பிளேஸ்ல இருக்கிறது பாலிவுட்ல ரிலீஸ் ஆன ஸ்ட்ரீட் 2 அப்படின்ற ஒரு படங்க. ஆர்ஆர் கலந்த காமெடியான ஒரு படம். நம்ம தமிழ்ல அரண்மனை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த படம் தான் இந்த வருஷத்தோட கூகுள்ல அதிகமா சர்ச் பண்ணப்பட்ட ஒரு படம். இந்த 10 படத்துல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சதோ அந்த படத்தோட பேர் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க பார்க்கணும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. பட்டா